ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் பால் பொங்கல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பச்சரிசி 180 கிராம், அரை லிட்டர் பால், முந்திரி, ஏலக்காய், சிறுபருப்பு 100 கிராம், வெல்லம் 250 கிராம். ஒரு பாத்திரத்தில் அளந்து வச்சிருக்க பச்சரிசி, சிறுபருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம். அதே மாதிரி அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான பால் பொங்கல். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பால் நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்த அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு பாலில் நல்லா வெந்திருக்கணும். வெந்த பிறகு நம்ம அளந்து வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் மீடியமாக இருக்கணும்னா நீங்கள் 250 கிராம்ஸே சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரையும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிக்கலாம். 4 ஸ்பூன் கீயில் முந்திரி, ஏலக்காவை வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டெலிஷியஸான பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.